எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உழவர் சாரல் சேனலில் வந்து சமையல் பகுதியில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி சாஃப்டாக சுவையாக செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு, சுவையான சாஃப்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மழமழன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் அரைக்கக்கூடாது. ரெண்டும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது நம்ம எப்படி வந்து பருப்பு வடை அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான குவான்டிட்டி தான் வந்து எடுத்திருக்கேன், 1.5 கப்புன்றது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து இப்போது நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இன்னும் பாதியமாக நம்ம வந்து வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்க போகிறேன். அதாவது தூள் உப்பு வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு தேவையான அளவுக்கு. ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் அதுக்கு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 இல்லை 5 சோம்பு எடுத்துருக்கேன். சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சிக்க கூட ஒரு 1/4 ஸ்பூன் பவுட்ரு மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் வந்து போட்டிருக்கேன் காரத்துக்காக வந்து. ஏன்னா அப்புறம் குழம்புலேயும் வந்து நமக்கு காரம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த தனியாக பருப்புலேயும் அந்த காரம் தெரியணுன்றதுக்காக ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம நார்மலாகவே நம்ம வந்து வடைக்கு அப்படி தானே சேர்ப்போம், அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். என்னென்னா அதாவது ஈக்குவல் அமௌண்ட் நம்ம பருப்புக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். அதிகமாக இல்லை, திட்டமாக ஈக்குவலாக வர மாதிரி வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லையா, மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெங்காயம் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து பருப்பு வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா பருப்பு வந்து கல் மாதிரி இருக்கும், சாப்பிட வந்து நல்லா இருக்காது. அதனால் இது கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை. இதில் தண்ணி ஊற்றி அலசி வந்து நம்ம பருப்பு வந்து குழம்பு கொதிக்கும் போது ஊற்றிக்கலாம். அது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ நிறையா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு கூட பருப்பு கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருந்திங்கன்னா கூட அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், குழம்பு கட்டியாக வேணும் அப்படின்னா. இப்போ குழம்புக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா வந்து காஞ்ச உடனே நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கறி வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து கிராம்பு 2 சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து வதக்கிடணும், நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நார்மலாகவே வந்து வதக்கும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்து வதப்போம் இல்லையா, அந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கின உடனே இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து பச்சையாக வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு வந்து கட்டியாகவும் இருக்கும், நல்லா வந்து கொஞ்சம் கறி வாசமும் வரும். அதை வந்து நல்லா இப்போ வந்து நல்லா இதை வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து பருப்பு வந்து உருண்டை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம், கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து உருண்டை எப்படி பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, எண்ணெய் காஞ்ச உடனே
நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உருண்டை வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் திட்டமான சைஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. அப்படியே மேலாப்பில் வந்து பிடிச்சி வைக்கணும். நீங்கள் ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உருண்டை வந்து கல் மாதிரி இருக்கும், குழம்புல வந்து ஊறாது, அப்புறம் சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ உருண்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து வெங்காயமும் பருப்பும் நீங்கள் வந்து ஈக்குவலாக சேர்க்குறீங்களோ அதே மாதிரியே வந்து உருண்டை வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பிடிக்கணும். அதாவது அது உடையும் கூடாது, அதுக்காக ரொம்ப அழுத்தியும் பிடிக்கக்கூடாது. நீங்கள் திட்டமாக பிடிச்சாலே அது உடையாத அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம வடைக்கு பொரிப்போம் இல்லைங்களா, நல்லா முறுன்னு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருண்டையை வந்து பொரிக்கக்கூடாது. உருண்டை வெந்திருக்கணும், ஆனால் மொறுன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா குழம்புல போடும்போது அது வந்து நல்லா உங்களுக்கு ஊறுனா தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உருண்டை வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த உருண்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதானே குழம்பே. ஸோ அதனால் அந்த டேஸ்ட்டுக்காக சில பேர் வந்து இந்த உருண்டை குழம்புல வந்து நான் வெறும் கடலப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துவரம்பருப்பு சேர்ப்பாங்க. பட் நான் வந்து வெறும் கடலப்பருப்பு மட்டும்தான் போட்டு நம்ம வைப்போம். சரி பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப முறுன்னு இல்லை, பட் ஆனால் வந்து உள்ளே எல்லாமே வந்து வெந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து உருண்டை எல்லாத்தையும் வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் உள்ளே வெந்திருக்கா, அதான் அந்த வெந்திருந்தால் போதும். இப்போ குழம்பு வந்து நம்ம தக்காளி ஊற்றுறோம் இல்லையா, வதக்க அது நல்லா வதங்கிடுச்சு. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி இன்னும் ஒரு தக்காளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு அதாவது ஒரு 1/4 லெமன் இருக்குது இல்லையா, அது லெமனில் வந்து 1/4 அளவுக்கு அதை 2ஆக கட் பண்ணி அப்புறம் இன்னொரு 2ஆக கட் பண்ண வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் புளி வந்து சேர்த்தா போதும். அதாவது ரசத்துக்கும் சேர்க்குறத விட கம்மியாக நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகாய்த்தூள் வந்து காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டை வந்து சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு ஏற்றளவுக்கு ஆல்ரெடி நம்ம வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருப்போம், குழம்புக்கு உப்பு போட்டிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா வந்து கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம உருண்டை போட்டுடலாம். ஏன்னா கட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் உருண்டை வந்து அந்த குழம்பு வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே, இந்த அளவு இருக்கும்போதே நீங்கள் வந்து உருண்டையை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நிறுத்திடலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கசகசெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். அந்த வாசம் வந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேல் வந்து எல்லா விதமான வீடியோஸும் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கால்நடை சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், விவசாயம் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. அதோடய லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உழவர் சாரலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.